Hey guys, welcome to our channel Anji Updates. So இன்னைக்கு வந்து என்னோட ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணுற வீடியோ தான். என்னெல்லாம் நான் பேக் பண்ணுறேங்கிறது இந்த வீடியோவில் காட்டுறேன். எனக்கு வந்து கரண்ட்லி 36 வீக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போவே நம்ம பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எமர்ஜென்சிங்கும் போது நமக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அதனால் இன்றைக்கி என்னெல்லாம் பேக் பண்ணுறேங்கிறது இதில் காட்டுறேன். அண்ட் இது வந்து நான் ரொம்ப மினிமலான எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அது மட்டும்தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மேக்ஸிமம் இதை தாண்டி மேபி தேவைப்படலாம். ஃபஸ்ட் ப்ரெக்னன்சிங்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ கொஞ்சம் தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் கிட்டு கொடுப்பாங்களே ப்ரெக்னென்சி கிட்டு. ஸோ அது வந்து 2 கலர் இருந்துச்சு. ஸோ இதில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ப்ளூ, பாப்பாவுக்கு வந்து பிங்க். பாப்பாக்கு வந்து பிங்க். ஃபஸ்ட் பாப்பாக்கு பார்க்கலாமா? ஓகே, நான் ஒன்று எடுத்துறேன். நீ என்ன சொல்லி காட்டுறீங்க? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது இது? என்னது இது சொல்லு. பேபி ஷீட் ப்ரொடெக்டர். இது வந்து யூரின் ஷீட் வாங்கியிருக்கேன். மீடியம் சைஸ் வந்து வாங்கியிருக்கேன். லவ்லாப் எல்லாமே வந்து நான் மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டே வாங்கிட்டேன். எனக்கு ஒரு டவுட்டு, ஆன்லைனில் போட்டோன்னா எப்படி போட்டேன், எப்படி எனக்கு தெரியும் நல்லா இருக்குமா இல்லையான்ட்டு? எல்லாமே கொஞ்சம் வந்து பிராண்டடாக போட்டிருக்கேன். என்னென்னா ஃபஸ்ட் க்ரைல் வந்து கொஞ்ச நாள் காலேஜ் படிக்கும் போது பார்ட் டைம் ஒர்க் பண்ணல. அதனால பேபி ப்ராடக்ட்ஸில் என்னெல்லாம் வந்து பிராண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எதுக்கெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அது மாதிரிலாம் எனக்கு கொஞ்சம் தெரியும். அதனால கொஞ்சம் பாப்புலரான பிராண்ட் இருக்கும்ல, அது மட்டும்தான் ஆன்லைனில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் கண்ணை மூடிட்டு போட்டுடலாம், நமக்கே தெரியும்ல அது நல்லாயிருக்கும்னு. அந்த மாதிரி திங்ஸ் மட்டும் ஆன்லைனில் போட்டிருக்கேன். இப்போ ட்ரெஸ்ஸு ஜப்லாஸ் மட்டும் கடையில் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி ரொம்ப தேவையானது மட்டும்தான் வாங்கியிருக்கேன். கஜன்ட்டு அது இதுன்னு நிறையாலாம் வாங்கலை. நல்லா இருக்கே, பார்க்குறது குவாலிட்டி நல்லா இருக்கு. இது வந்து ட்ரை ஷீட்டு, பிங்க் ஒன்று ப்ளூ ஒன்று போட்டிருக்கேன். இது வந்து மீடியம் சைஸு. நியூபார்ன் சைஸ் வந்து ஸ்மாலே ஓகேவாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நாளில் அப்போ மறுபடியும் பத்தாமல் போயிடும். அதனால் வந்து மீடியம் சைஸே வந்து வாங்கியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஓகே, ரெடி. நெக்ஸ்ட் ஒன். இது வந்து என்ன சொல்லு? இது வந்து பாப்பாக்கு மாட்டுறது. பாப்பா எங்கே மாட்டுறது? டைப்பர் போடுறதுக்கு வெளியே போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். வெளியே போடுறது இல்லை, டயப்பர் மாதிரி இல்லை. இது வந்து நாப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க, லங்கோன்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும்னா கோமணம், அந்த மாதிரி சொல்லலாம். கோமணத்தில் பிராண்ட் போட்டு வைக்கிறாங்களா? இது வந்து நியூபார்ன் சைஸ் ஒரு 5 பீஸ் மட்டும் வாங்கியிருக்கேன் இப்போதைக்கு. மஸ்லின் கிளாத் எல்லாமே வந்து மஸ்லின் கிளாத்தில் தான் பாப்பாவோட கிளாத்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம பாப்பா என்ன பாப்பா? சம்மர் பாப்பா. அதனால ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே வந்து மஸ்லின் கிளாத்தில் தான் எல்லாமே வாங்கிட்டேன். ட்ரெஸ்ஸு, டவல் எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு 5 செட்டு. இன்னொரு கவர் இருக்கும். பட் மஸ்லினில் வாங்கினா வந்துட்டு வந்து என்ன பெனிஃபிட் உனக்கு? ஏன் மற்ற துணி வாங்குறதுக்கு ஏன் மஸ்லினில் வாங்கலாம்? மஸ்லின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாஃப்டான காட்டன். ஏர் வந்து நல்லா போயிட்டு வர மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு செட் இருக்கும் பாரு. அண்ட் இன்னொன்று வந்து இது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம எடுத்து வைக்கணும். நாங்கள் வீடியோக்காக பேக்கிங்கோடு அப்படியே இருக்குது. எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிடுவோம். கடைசியாக வாஷ் பண்ணிட்டு நான் பேக் பண்ணிடுவேன். ஆமாம். ஸோ இப்போதைக்கு வந்து எடுத்து மட்டும் வச்சுக்கலாம். கிளாத்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்காக எடுத்து. நெக்ஸ்ட் ஒன். இது வந்து மீனி பிராண்ட்லேருந்து ஒரு டவல் வாங்கியிருந்தேன். இது வந்து பாப்பாவை கேரி பண்ணிக்கிறதுக்கு பாத் டவலாக யூஸ் பண்ணலாம். ஹாஸ்பிட்டலில் பாப்பா வாங்கினால ஸோ அந்த மாதிரி ரிசீவிங் டவலுக்கு வாங்கிக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நல்லா இருக்கா? செம்மையாக இருக்கும். இதுவும் நான் வாங்கின ஆன்லைனில் எல்லாமே வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட எல்லா லிங்க்ஸுமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வாடல் டவல். இது வந்து லவ்லாப்ல இருந்து வாங்கியிருந்தேன். இதுவும் மஸ்லின் கிளாத் தான். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சொல்லு? பாப்பாவை சுற்றி வச்சுக்கிறதுக்கு. பரவாயில்ல, கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஆமாம், அப்பாவுக்கு போகிறவங்கள தெரிஞ்சு வச்சுக்கோங்கள. பாப்பா வந்து சுற்றி வைக்கிறதுக்கு சேம் மஸ்லின் கிளாத்து. எப்போவுமே மஸ்லின் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் பிராண்டடாக வாங்கிக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வாஷ் பண்ண வந்து எப்போவுமே மஸ்லின் வந்து கொஞ்சம்
சாஃப்டாக இருக்குல்ல கிளாத் ஒரு மாதிரி ஷ்ரிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பிராண்டடாக வாங்கும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா சீக்கிரமாகவே ஒரு மாதிரி நஞ்சு போன மாதிரி உங்களுக்கு ஃபீல் வந்துடும். இது வந்து 3 பீஸ் இருக்கும் லவ் லேபோடது. நான் இதில் ஒரு 2 பீஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். ஆமாம், வீட்டுக்கு வந்து கூட இன்னொரு பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 பீஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். கூட மேட்ச். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜப்லாஸ். ஐயோ இதில் ஜப்ளி கையில் எடுத்து. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜப்லாஸ். இதுக்கு பேர் தான் ஜப்லாஸ். இதுதான் ஜப்லாஸ். இது எவ்வளோ வாங்கியிருக்கோண்டா? 5 செட் வாங்கியிருக்கோம். இது நான் குட்டி குட்டியா எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு. ஆமாம், ஒன்று எல்லாமே வந்து ஒயிட், மேக்ஸிமம் வந்து ஒயிட்டில் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. வச்சு இது ஒரு 5 செட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நாப்பீஸ் மேட்சாக 5 செட்டு, ஜப்லாஸ் 5 செட்டு. பத்தலைன்னா அப்போ நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பாப்பாக்கான சோப் இப்போ தேவைப்படாது. சோப் வாங்கியாச்சு, பட் இதெல்லாம் தேவைப்படாது. வச்சிருக்கு என்னப்பா? வைப்ஸ். இது வந்து வெட் வைப்ஸ். இது வந்து மதர்ஸ் ஃப்ரெஷ்ங்கிற பிராண்ட் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பாப்பா வந்து துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தேவைப்படும். 2 செட் இருக்குது, நம்ம 1 மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் இதில் 1 மட்டும் பேக் பண்ணிக்கலாம். இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா பியூர் 99% வந்து வாட்டர் தான் இருக்கும். ஃப்ராக்ரன்ஸ் இருக்காது. அதே மாதிரி எந்த ஒரு கெமிக்கல் ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் வைப்ஸ் என்ன வாங்குறதுன்னு தெரிலன்னா நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதுதான். இது வந்து என்னது? மிட்டன் பூட்டிஸ். காலுக்கு கைக்கெல்லாம் ஷாக்ஸ் போடுவாங்கல்ல, அதுக்காக. இது ஒரு 2 செட் தான் வாங்கியிருக்கேன். இது மட்டும் இன்னொரு செட்டு வாங்கணும். இப்போ சம்மருங்கிறதுனால இந்த கேப் ஐட்டம், இந்த மிட்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப வாங்கலை. அதுக்கப்புறமா நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ராம்பஸ் செட். இது இந்த மாதிரி வரும்ல. இது வந்து நியூபார்ன் சைஸுக்கு தான் வாங்கியிருந்தேன். சரி ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி நல்லா இருக்குல்ல? ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. பட் 0 to 3 சைஸ் தான், 3 months சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் எடுத்துக்கலாம். ஒன்று மட்டும் இதில் எடுத்துக்கலாம். பாப்பா வந்து ஒரு சைஸ் என்ன, பாப்பா சைஸ் என்ன இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ இது ஒன்று எடுத்துக்கலாம். இதுவுமே ஆன்லைனில் வாங்கின 3 பீஸ் செட்டு. இது ஒன்று, அப்புறம் 3 பிடிச்சிருக்கு. இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. எல்லோ கலர் எல்லாமே நல்லா இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பேம்பஸ். பாப்பா வந்து குட்டியாக இருக்கிறதுனால டேப்டு இதில் வந்து வாங்கிடுச்சு. சைஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சின்னது தான் வாங்கியிருக்கிறது. நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கிக்கலான்னு. இதில் இன்னும் 24 இது இருக்கும். இதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு 10 எடுத்துக்கலாமா? ஓகே, 10 எடுத்துப்போம். சரி, இதுவும் வந்து எடுத்துக்காச்சு. வேறு நெக்ஸ்ட் வந்து வேஷ்டி. காட்டன் வேஷ்டி எடுத்துக்கிட்டாச்சு. இதையும் துவைச்சிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணும்போது பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் நிறைய தேவைப்படும்ல. இதுவும் பாப்பாக்கு. இது வந்து ஒரு டவல், இந்த கிட்டோட ஒரு டவல் கொடுப்பாங்கல்ல. ஸோ இதுவும் எடுத்துக்கலாம். இதுவும் யூஸ் ஆகலாம். நம்மகிட்ட இருக்குது மஸ்லின்லேயே, பட் இதுவும் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு டவல் எடுத்துக்கிறேன். அப்புறம் பாப்பாவுக்கு அவ்வளோதான். பாப்பாவுக்கு அவ்வளோதானா? இதில் போக வேறு என்ன வாங்கணும்னா கேரி பெட் வாங்கணும் நம்ம. அது வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு வரும்போது தான் வாங்க போகிறோம். ஸோ அதனால் அது ஒன்று, அது நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. வேறு மஸ்கிட்டோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு தேவைப்படுறது இதெல்லாம் தான். அடுத்து எனக்கு பார்ப்போம். உனக்கு எடுத்தோன்னு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கம்மி திங்ஸ் தான். ஒரு பாத் டவல் எடுத்துக்கலாம். எம்டியை போட்டு வச்சிருக்கேன். இது வந்து இந்த கொஞ்சம் க்ரூமிங் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம்னு நினச்சேன். சீப்பு, கிளிப்பு, பவுடரு, லிப்ஸ்டிக்கு, அதெல்லாம். ஹாஸ்பிட்டலுக்கு மேக்கப் போடுறதுனா? ஆமாம், இல்லை தேவைப்பட்ட நான் வரும்போது அப்புறம் எப்படி வர்றது, பைத்தியக்காரி மாதிரி வரும். அதனால வந்து இதெல்லாமே எடுத்துக்கலாம்னு. இது எம்டியாக இருக்கேன், இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்ல. அப்புறமா வந்து இதில் எடுத்து வச்சுக்கலாம், டக்குன்னு எடுத்து வச்சுக்கலாம். அது போக பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, வேறு என்ன தேவைப்படும்? சோப்பு, ஃபேஸ் வாஷு, கோகோனட் ஆயில், அப்புறம் வந்து வேறு என்ன, அதெல்லாமே எடுத்து வைக்கணும். அப்புறம் வந்து கொஞ்சம் நியூஸ் பேப்பர்,
அப்புறம் வந்து பேஸ்கட் டிஸ்போசபிள் கவர் இருக்கும்ல, அந்த பிளாக் கவர் அதுவும் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் எடுத்து வைக்கணும். அதெல்லாம் நம்ம அதெல்லாம் இன்னொரு பேக்கில் வந்து தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி டாய்லெட்டரிஸ் அப்புறம் வந்து எசென்ஷியல் திங்ஸ் எல்லாமே வந்து தனியாக, அது அந்த மாதிரி இதெல்லாம் தனியாக வச்சுக்கலாம். ஓகே, இந்த பவுச் அங்கேயே போட்டு. நெக்ஸ்ட் ஒன். அடுத்து வந்து மெட்டர்னிட்டி, இது வந்து பீரியட் பேண்டி. இது வந்து ஐ ஆக்டிவ்னு ஒரு பிராண்டு. இது 10 பீஸ் இருக்கும். போதும் நினைக்கிறேன். பத்தலைன்னா நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம். இதுவே போதும். ஓகேவா? ஸோ பீரியட் பேண்டீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நைட்டிஸ். நைட்டிஸ் வந்து அடுத்து எனக்கு ஃபீடிங் நைட்டி. இது வந்து ஒரு 3 நைட்டி வந்து எடுத்து வச்சுக்கலாம். 3 போதுமா? பத்தலைன்னா அப்புறம் நீங்கள் கொண்டு வந்துக்கிறீங்களா? ஸோ போதும். ரொம்ப தூக்கிட்டு போவேன் நான். அதனால் 3 நைட்டி என்ன மேக்ஸிமம் 3 to 5 days இருப்போம். டெலிவரி பொறுத்து. அப்புறம் வந்து ஃபீடிங் ப்ரா, ஃபீடிங் நைட்டி, ஃபீடிங் ப்ரா. எனக்கு அவ்வளோதான். எனக்கு தான் கம்மி ரொம்ப. பாப்பாக்கு தான் நிறையா. எனக்கு தான் கம்மி. ஸோ அவ்வளோதான். வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன், முக்கியமாக எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் முடிஞ்சால் சொல்லி ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். பாய். சொல்லு.